அம்மா என்னம்மா பண்ணுறா? சதுரிச்சு விட்றீங்களா? என்ன சைடில் கட்டடம் போடுறதுக்கா? ம் ம் ஃபஸ்ட்டு வெட்டிக்கணும். வெட்டினதுக்கப்புறம் ம் கல் அடுக்கணும். கல் அடுக்கி பெருங்கல்ல ஃபஸ்ட்டு அடுக்கி அப்புறம் சிறுஜல்ல கொட்டி அதுக்கப்புறம் மண் கரைச்சி ஊற்றுவீங்க. ம் சரி சரி. அப்பா வந்து பெருங்கல்ல களைச்சி களைச்சி போடுறாரு. என்ன பண்ணுறீங்கம்மா? சதைச்சு விட்றீங்களா? ஆ ஓஹோ சரி. சதைச்சு விட்றோம் சதைச்சு விட்றோம். அடுத்து வெட்டி விட்டு மம்டி எடுத்து வெட்டி விட்டு கல் வந்து பெருங்கல்லாம் எடுத்து போடுறோம். ஃபுல்லாக எல்லா கல்லையும் எடுத்து போட்டுருங்க. அப்படி கல் எடுத்து போட்டதுக்கு அப்புறமா இப்படி அடுக்கிறோம். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற கல்லை பெருங்கல்லாம் பார்த்து அடுக்கிறோம். கொஞ்சம் தான் இருக்குது, போதும் குடிக்கிறதுக்காகும். குடிச்சிட்டு தாருங்க அக்கால் கொண்டு வந்தோம். கொண்டு வரணுக்கா? அதான் அங்கேருந்து பொறுக்கிட்டு வந்தீங்க, லோடு கட்டினீங்களா? அப்பயே அப்படித்தான். ம் இந்த மாதிரி அடிக்கிறோம்.
இப்படி அடுக்கினதுக்கப்புறம் அடுத்தது மேல் கல் வைக்கிறாங்க. இந்த மாதிரி அடிக்கிறோம். அடுக்கினதுக்கப்புறம் அடுத்தது ஜல்லி கொட்டணும். அது அடுத்தது பார்க்கலாம். ஜல்லி கொட்டணும் அடுத்தது. இப்படி அடுக்கினதுக்கப்புறம் ஜல்லி கொட்டணும். அடுத்து வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா கல் பொறுக்கிறாங்க. இந்த கல்லை கொண்டு போய் மட்டம் பண்ணுவாங்க. 2 பேர் அள்ளுறாங்க, அள்ளி கொண்டு போகிறாங்க. இங்கே வந்து ஏற்கனவே மட்டம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து ஜல்லி கட்டி ரெடி பண்ணுவாங்க. ரங்கம்மா அவர்கள் கல் கொட்டுறாங்க பாருங்க. ஏமா மழை வருங்களா? மழை வருங்களா? அங்கேயே மேலேயே கொட்டுங்க. இதுதான் பெருங்கல் இல்லை. அதுக்கப்புறமா கொட்டினதுக்கப்புறம் இதை அப்படியே நிறவறாங்க. அப்படியே நிறவி அடிக்கிறாங்க. கொட்டுங்க. அதுக்கப்புறமா கொட்டின சிறுஞ்சல்லியை அடுக்கிறாங்க பாருங்கள்.
உசுருஞ்சொல்லி கொட்டினதுக்கப்புறம் ஏற்கனவே வேலை செஞ்சுருக்குறாங்க பாருங்கள் எப்படி நீட்டாக இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க நண்பர்களே பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த ஜல்லி போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாருங்கள் செம்மண் வந்து கொட்டுவாங்க. செம்மண் கொட்டிட்டு அப்புறம் தண்ணி போட்டு சேர் அடிச்சு விட்ருவாங்க. இந்த ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் கலவை கலைக்கு கொட்டுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஃபைனலாக வந்து இந்த மாதிரி இருக்கும். ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி இருக்கும் நண்பர்களே. இந்த வேலையோட இதான் ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக. இங்கேருந்து வியூ காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. இந்த சுற்றி காரையோட ஃபைனல் அவுட்புட் இதுதான். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி புதிய வீடியோஸ் வந்து பார்க்க நம்ம செங்கோ விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.